வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். இனப்பெருக்கத்திற்கான ஆஸ்திரேலியா பிளமிங்கோ பறவைகள் ஊசுட்டேரிக்கு படையெடுப்பு, வேட்டையாடினால் கடும் நடவடிக்கை. கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாட்டம், வீடுகளில் பூஜைகள் நடத்தி இல்லத்தரசிகள் பெரியவர்கள் உற்சாகம். சுதந்திர தினத்தையொட்டி கடற்கரையில் கலை விழா, பல்வேறு நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைந்து வந்த சுற்றுலா பயணிகள் பாராட்டு தெரிவித்து நிகழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே ஊசுட்டேரிக்கு ஆஸ்திரேலிய பறவைகள் அதிகம் வந்திருப்பதால் அவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. வில்லியனூர் அருகே உள்ள ஊசுட்டேரிக்கு மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே வெளிநாட்டில் இருந்து பறவைகள் வருவது வழக்கம். இந்த பறவைகள் இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து கோடை வெயில் துவங்கும் முன்பாக தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு மழைக்காலத்திற்கான அறிகுறிகள் தென்படுவதையொட்டி ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் பிளமிங்கோ பறவைகள் கூட்டம் கூட்டமாக ஊசுட்டேரிக்கு வர துவங்கியுள்ளன. பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஊசுட்டேரிக்கு வந்துள்ள இந்த பறவைகளை சிலர் வேட்டையாடுவதாக வனத்துறைக்கு புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற செயலில் ஈடுபடுவோரை கண்டறிந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே ஊசுட்டேரியில் இனப்பெருக்கத்திற்காக வந்துள்ள பிளமிங்கோ பறவைகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ணா மந்திரியில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பக்தர்கள் பங்கேற்றனர். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு கிருஷ்ணர் சிலைகளை கொசக்கடை தெருவில் மக்கள் வாங்கி சென்றனர். இவைகளை வீட்டிற்கு கொண்டு சென்ற மக்கள் பூஜித்து கொண்டாடினர். இதேபோல் கொட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணா மந்திரில் மாலை 5 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை பஜனை, கீர்த்தனை, கலச அபிஷேகம், சிறப்பு நாடகம், கந்தா கலாட்சேபம், மகா ஆரத்தி போன்றவை நடைபெற்றன. இதேபோன்று இஸ்கான் என்ற அமைப்பின் சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது. மாலை 4 மணியிலிருந்து பஜனை, பூஜைகள், அபிஷேகம், ஆரத்தி போன்ற நிகழ்வுகளும் நடந்தது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பங்கேற்றனர். புதுவையில் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற கலை விழாவினை கண்டு உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். இந்திய மற்றும் புதுவை சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சுற்றுலாத்துறை கலை விழாவை நடத்தியது. இசை நிகழ்ச்சி, காற்றாடி திருவிழா என கடந்த 2 தினங்களாக புதுவை களை கட்டியிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கடற்கரை சாலையில் கோல போட்டி நடத்தப்பட்டது. இதில் இல்லத்தரசிகளை விட இளம் பெண்கள் ஆர்வமுடன் கோலங்கள் வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதேபோல் காந்தி சிலை அருகில் மஸ்கரா குழுவினர் நடனமாடி சுற்றுலா பயணிகளை மகிழ்வித்தனர். அப்போது சுற்றுலா பயணிகளும் மஸ்கரா குழுவினருடன் நடனமாடி உற்சாகம் அடைந்தனர். இதேபோன்று வெளிநாட்டினர் புதுவையின் அழகை சுற்றி பார்க்க சுற்றுலாத்துறையினர் சைக்கிள் ரிக்ஷாக்களை ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் பயணம் செய்த சுற்றுலா பயணிகள் நகரின் அழகை கண்டு மகிழ்ந்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த 3 தினங்களாக நடைபெற்ற கலை விழா நிறைவடைந்தது.
நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் பொதுப்பிரிவு சார்பில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்திராகாந்தி சிலை சந்திப்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இளைஞர் நலக்குழு திட்ட உறுப்பினர் பிரசாத் வரவேற்புரையாற்ற திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். தலைவர் வேலுமணி, செயலர் நரசிம்மன் முன்னிலை வகிக்க ஆதவன், ஐயனார் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டையில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முதலியார்பேட்டை விடுதலை நகர் மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக 68வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை முன்னிட்டு மாணவ மாணவியருக்கு பல விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. பரிசளிப்பு விழாவில் விடுதலை நல பெரியோர்கள் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த அனைத்து கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். இவ்விழா ஏற்பாடுகளை முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் சுரேஷ், பாலாஜி மற்றும் சித்ரா, மங்கையர்கரசி, மோகனா, தமிழ் மனம், சுபா மற்றும் ரவி, ஆனந்த் மற்றும் ஊர் பெரியோர்கள் விழாவை சிறப்பித்தனர். சுருக்கு வலையால் மீன் வளத்திற்கு ஆபத்து, வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுவை அரசு தடை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. திருவள்ளுவர் நகர் கோவிலில் பிரம்மோற்சவம், வேண்டுதல்கள் நிறைவேற பெண்கள் பால்குடம் சுமந்து பரிகாரம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த காற்றாடி திருவிழா ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்தது. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை மற்றும் காற்றாடி பவுண்டேஷன் அமைப்பு சார்பில் 3 நாட்கள் நடக்கும் காற்றாடி திருவிழா உப்பளம் புதிய துறைமுக வளாகத்தில் நேற்று முன்தினம் துவங்கியது. காற்றாடி திருவிழாவில் 2ஆம் நாளான நேற்றும் காற்றாடி தயாரிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கண்ணை கவரும் வகையில் கழுகு, பறவை, பாய்மர படகு என பல்வேறு வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட காற்றாடிகள் வானில் பறக்க விடப்பட்டன. மும்பையை சேர்ந்த வாலிபர் ஒருவர் ஒரே நாளில் 100 காற்றாடிகளை இணைத்து வானில் பறக்க விட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் பங்கேற்றனர். இறுதி நாளான இன்று காற்றாடி திருவிழா நிறைவு பெற்றது. இதில் சிறந்த காற்றாடிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை சுதந்திர தினத்தை முன்னிட்டு தியாகிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி தேநீர் விருந்து வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து கொடுக்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நேற்று நடந்தது. விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி சால்வை அணிவித்து இனிப்பு மற்றும் பரிசு கூப்பன் வழங்கி கௌரவித்தார். புதுவை கடல் பகுதியில் தடை விதிக்கப்பட்ட சுருக்கு வலைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கட்டுமர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுவை மற்றும் தமிழக கடல் பகுதியில் மீன் இனப்பெருக்கத்தை முற்றிலும் பாதிக்கும் சுருக்கு வலைகளை பயன்படுத்தக்கூடாது என அரசு தடை விதித்துள்ளது. இந்த வலையில் மீன் குஞ்சுகள் அனைத்தும் சிக்கும் என்ற நிலை காரணமாக அரசு சுருக்கு வலைகளை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் இதுபோன்ற சுருக்கு வலை பயன்படுத்திய மீனவர்களின் வலைகள், படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனால் புதுவையில் இதுபோன்ற நடவடிக்கை எதுவும் இல்லை. இதனால் கரையோர பகுதியில் விசைப்படகு மற்றும் பைபர் படகு மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் கரையோர மீன்களை நம்பி பிழைப்பு நடத்தும் கட்டுமர மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை திருவள்ளுவர் நகர் துலுக்காநத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை திருவள்ளுவர் துலுக்காநத்தம்மன் கோவிலின் 23ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. இதனையொட்டி நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இதன் தொடர்ச்சியாக 108 பால்குட வீதியுலா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன. இதனையொட்டி அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பால்குடங்களை சுமந்து சென்றனர். இதன் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் திருவள்ளுவர் நகர் பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற வைணவ மாநாட்டில் பலர் கலந்து கொண்டனர். ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் 36வது வைணவ மாநாடு ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. மன்ற தலைவர் ஆனந்தரங்க ரவிசங்கர் வரவேற்புரையாற்ற மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்ற தலைப்பில் ரங்காச்சாரியார் சுவாமிகள், பரகாலன் பைந்தமிழ் என்ற தலைப்பில் பத்ரி நாராயண பட்டர், ராமானுஜர் 1000 என்ற தலைப்பில் வேங்காச்சாரியார் உரையாற்றினார். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் பிராமண நலசங்கம் சார்பில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பிராமண நலசங்கம் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வைத்திக்குப்பம் அக்கா சுவாமி மடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ, புதுச்சேரி பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பேராசிரியர் வெங்கட்ராமன் ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கினார். வில்லியனூர் கஸ்தூர்பா கல்லூரி முதல்வர் ஹேமலதா, விழுப்புரம் மாவட்ட பிராமண சங்க தலைவர் கணேஷ் சர்மா, கடலூர் மாவட்ட பிராமண சங்க தலைவர் கண்ணன், கோவில் சிறப்பு அதிகாரி செல்வம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ராமமூர்த்தி, சந்திரசேகர், ஆனந்த சர்மா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையை சேர்ந்த உசிட்டேரியை தமிழக அரசு சொந்தம் கொண்டாடுவது தவறு என பிரெஞ்சு இந்திய புதுவை முதியோர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பூர்வீக முதியோர் சங்க தலைவர் முனுசாமி என்கிற ஆதிகேசவலு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முதியோர் சங்கத்தின் கௌரவ தலைவர் முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், ராஜி, ஹரிகிருஷ்ணன், சண்முகம் முன்னிலை வகித்தனர் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பிரெஞ்சு ஆட்சி கண்ட புதுச்சேரி பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில் இருந்த உசிட்டேரியை தமிழக முதல்வர் ஜெயலலிதா சொந்தம் கொண்டாடுவது தவறு என்றும், எனவே பிரெஞ்சு பூர்வீக மக்களுக்கு சொந்தமானது என்பதால் பறவை சரணாலயம் அமைக்க ஒருபொழுதும் பிரெஞ்சு மக்கள் சம்மதிக்க மாட்டார்கள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திர தின விடுமுறையொட்டி நோனாங்குப்பம் போட் ஹவுஸில் ஒரே நாளில் 4,45,000 ரூபாய் வசூலானது. நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்று படகு குழாமில் விடுமுறை நாட்களான சனி, ஞாயிறு மற்றும் பண்டிகை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் என்பதாலும் அடுத்த 2 நாட்கள் சனி, ஞாயிறு என 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை என்பதால் நேற்று படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருந்தது. காலை 10 மணிக்கே சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் படகு குழாம் திருவிழா கோலம் பூண்டது. அதிக அளவில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் படகு சவாரி டிக்கெட்டுகள் கிடுகிடுவென விற்று தீர்ந்தன.
கொண்டிருந்தன. இதனால் மதியம் 1:30 மணிக்கு படகு சவாரி நிறுத்தப்பட்டது. பின் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை டிக்கெட் கவுண்டர் திறக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டது. வெளி மாநில சுற்றுலா பயணிகள் வெகு நேரம் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். மாலை 6 மணி வரை சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் நேற்று ஒரே நாளில் 4,65,000 ரூபாய் வசூலானது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இனப்பெருக்கத்திற்கான ஆஸ்திரேலியா பிளமிங்கோ பறவைகள் உசுட்டெரிக்கு படையெடுப்பு, வேட்டையாடினால் கடும் நடவடிக்கை. கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாட்டம், வீடுகளில் பூஜைகள் நடத்தி இல்லத்தரசிகள் பெரியவர்கள் உற்சாகம். சுதந்திர தினத்தையொட்டி கடற்கரையில் கலை விழா, பல்வேறு நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைந்து வந்த சுற்றுலா பயணிகள் பாராட்டு தெரிவித்து நிகழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.